விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த மணி இந்த பேங்க்னா என்னங்க, மிட்கார்ட் டிவிஷனில் இருக்கிற ரெஸ்லரும் வேர்ல்டு சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆக்சுவலி இந்த மணி இந்த பேங்கை வெற்றி பெற்ற எத்தனையோ ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா முதல்ல மணி இந்த பேங்கை வின் பண்ணி அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியனும் இருக்கிறாங்க. ஏன் நம்ம பிக்கியாக இருக்கட்டும், சிகிலராக இருக்கட்டும், எத்தனையோ ரெஸ்லர்ஸோடைய கெரியரே பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் மாற்றிருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பேப்பர் தாங்க. இந்த வருஷமும் முக்கியமாக தான் இருந்துச்சு. ஆனால் மாமா வந்து அதை நாசப்படுத்திட்டாரு. எங்கள் மாமன்னா இல்லைங்க, நம்ம ட்ரிபிள் ஹெச் மாமா, நம்ம எல்லாருக்கும் மாமா, ஊருக்கே மாமா. அப்படிப்பட்ட மாமா பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வின்ஸ் மெக்மன் டேடினா இவர் மாமா தானே, அந்த வகையில் சொல்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி மனித பேங்கை உண்மையிலேயே வச்சு செஞ்சுட்டாருங்க. ஓட்டிஸ் கிட்ட இருந்த மனித பேங்கை விட ட்ரூ கிட்ட இருந்த மனித பேங்கு தான் உண்மையிலேயே கவலைக்கிடம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனித பேங்கு சேம் நைட்டில் கேனு டீன் ஆம்ப்ரோஸ்லாம் அன்னைக்கே வின் பண்ணி அன்னைக்கே கேஷிங் பண்ணி மூமெண்ட் வாவ் சூப்பர் ஆசம் கூசம் எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ட்ரூ பண்ணார்ல, சாரி டபிள்யூபிள்யூ பண்ண வச்சாங்கல்ல, அது உண்மையிலேயே பெரிய ஹைலைட்ஸு. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது நான் நிறைய இதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் கிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மனித பேங்க் வேலை இல்லைன்னு. பட் ஆனால் ஒருத்தர்கிட்ட வேலை இருக்குங்க, ஃபின் பேலர். ஒரு வேளை மனித பேங்க் அவர் வின் பண்ணியிருந்தா, இப்போ ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளேயே ஒரு மனித பேங்கும் இருக்குது, சாம்பியன்ஷிப் இருக்குது. எப்படா கேஷிங் பண்ணுவான், நம்ம ஆளாச்சுன்னு சொல்லிட்டு கேஷிங் பண்ணாமல் இருக்கலாம். அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கேஷிங் பண்ணுவாங்கிற பயம் டேமியனுக்கும் இருக்கலாம். ஃப்யூச்சரில் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படும் போது அது நல்ல பாயிண்டிங்காக இருக்கும். டபிள்யூபிள்யூ அப்படி பண்ணல, ட்ரூ கிட்ட கொடுத்தாங்க, அன்னைக்கே வந்து கேஷிங் பண்ணார். மாசாக இருந்ததுக்கு உண்மையிலே ரஜினி படம் மாதிரி செம்மையாக இருந்தது. லிங்கா படம் இருக்குல்ல, போஸ்டர் மாதிரி பயங்கரமாக சூப்பராக இருந்தது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா இருந்தது பேராசூட்டில் இருந்து ரஜினிகாந்த் கீழே விழுந்த மாதிரி. நம்ம அண்ணே சிஎம் பாங்கு மூலியமாக தோற்று போயிட்டார். எத்தனை முறைடா. அதாவது சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மார்க்கெட் இருக்குமான ஸ்டோரியில் இருந்து பயங்கர ஹைப் ஆகிட்டு இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் மணி இந்த பேங்க் மேட்ச்னு வச்சானுங்கல்ல, மேலே இருந்து குதிக்கிறாங்க. அந்த லேடர் மேட்ச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே இருந்து குதிக்கிறாங்க, வித்த காட்டுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க. ஏன் ஒருத்தன் மனித பேங்கை தொங்கிட்டு கூட இருக்கிறான். அதையும் தாண்டி ட்ரூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புனிதமானதுன்னு சொல்லிட்டு அந்த மனித பேங்கை கொண்டு போய் கேஷிங் பண்ணால் அப்போ வட்டாமமே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் பாங்க் வந்து நிற்கிறாரு. என்னத்த சொல்ல, டோட்டலி மனித பேங்குக்கு மரியாதையும் போயிடுச்சுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், இந்த ஓட்டிஸ் மனித பேங்க் வின் பண்ணதுக்கப்புறமா அந்த 1 இயர் மனித பேங்கை வச்சு ஓட்டானுங்க. அதே மாதிரி இந்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், மனித பேங்கை வச்சு எல்லோரும் ஓட்டத்தான் போகிறாங்க. ஏன்ப்பா உமன் டிவிஷனில் டிஃபனி வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிஃபன் பாக்ஸுக்கு தான் சமம். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது உமன் டிவிஷனில் இருக்குது. ஆனால் மென் டிவிஷன் அதிகமாக இருக்குது. முதல்ல கொண்டு வந்தது மென் டிவிஷன் தானே, அதுக்காக உமன் டிவிஷன். இப்போ டிஃபனி கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக உமன் சாம்பியன் ஆவாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஏன் மென் டிவிஷனில் எப்படி பண்ணாங்க? இப்போ ட்ரூ தோக்கணும்னா கொஞ்ச நாள் கழித்து தோற்றா கூட சரி டைம் சரியில்லைப்பா, பிரான்ஸ் டோமோனை கூட பரிதாபமாகிட்டுப்பா ட்ரூ மார்க்கின்ற நிலைமை. அதை நினைக்கும் போது தான் ஷேம் பப்பி ஷேம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, சம்மர் ஸ்லாமில் ட்ரூ மார்க்கிண்டருக்கும் எப்படியும் சிஎம் பாங்குக்கும் ஒரு பயங்கரமான மேட்ச் வைப்பானுங்க. அதை மெயின் ஈவெண்ட்டாக வச்சு தொலைச்சிடுவானுங்க போல இருக்குது. ஸ்டோர் லைனில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நீங்கள் சிஎம் பாங் வர்சஸ் ட்ரூ மார்க்கிண்டருக்கான ஸ்டோர் லைனை எந்த அளவுக்கு ஹைப் பண்ணுறீங்க? மற்றும் மணி இந்த பேங்க் வின் பண்ணது இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேருக்கு நீ மணி இந்த பேங்க் நடந்து மணி இந்த பேங்க் ட்ரூ வின் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. மணி இந்த பேங்க் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க மணி இந்த பேங்கோட நிலைமையை பார்க்கும்போது. உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கம்பஸில் காணுங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் ட்ரிபிள் ஹெச் வரும்போது இதை மட்டும் கேட்க மாட்டானுங்க, இல்லாதது நொல்லாதது மட்டும் நொட்டுவானுங்க இந்த ப்ரெஸ் மீடியாக்காரனுங்க. ஏன் இன்றைக்கே கேஷிங் பண்ண வச்சேன், வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நாக்கு புடுங்க மாதிரி கேட்குறானுங்களா? கேட்க மாட்டானுங்களே. ஏன்னா டபிள்யூபிள்யூ தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவானுங்களே, இதை மட்டும் தான் கேட்கணும், இதை மட்டும் தான் கேட்கக்கூடாதுன்னு. அதை தாண்டி கேட்டால் நொட்டிடுவானுங்களே. என்னத்த சொல்ல.